வாங்க, என்ன வேணும்? இல்லம்மா, நான் எதுவும் வாங்க வரல, விற்கிறதுக்காக வந்திருக்கேன். விக்கிறதுக்கா? என்ன சேல்ஸ் பண்றீங்க? கிருஷ்ண ஜெயந்திக்காக கிருஷ்ண செட்ஸ்லாம் செல் பண்றேன், கொஞ்சம் பாருமா. இல்ல வேணாக்கா, எங்ககிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வெளியூர்ல இருந்து வரேம்மா, காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒண்ணு கூட சேல்ஸ் ஆகல, ப்ளீஸ் வாங்கிக்கோமா. இல்லக்கா, எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. திரும்ப வாங்கினா எங்க அக்கா திட்டுவாங்க. திரும்பி போறது கூட கையில காசு இல்லம்மா, வேணா பாதி ரேட்டுக்கு தரேன், வாங்கிக்கோமா. நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறது வாங்கிக்கிறேன். நான் பாதி ரேட்ல தான் வாங்கிக்குவேன். சரிம்மா, இதுல 10 இருக்குது, நான் ஒண்ணு 100 ரூபான்னு விற்பேன், நீ 50 ரூபான்னு போட்டு கொடுமா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் ரோஷினி, யார் அது? அவங்க கிட்ட என்ன வாங்கின? அவங்க கிருஷ்ணன் செட் 100 ரூபான்னு சொன்னாங்க. நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 100 ரூபாய் செட்டா 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்களா? எப்படி? அவங்க வெளியூராம், காலையில இருந்து சுத்துனாங்களா, ஒண்ணு கூட சேல்ஸ் ஆலையாம். பாதி ரேட் தரேன்னு சொன்னாங்க. அதான் மொத்தமா வாங்கிட்டேன். என்னடி வேலை பார்த்துருக்கா? அவங்க எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா, போ. திருப்பி கொடுக்க போறாங்க போல அந்த சேல்ஸக்கா, பாவம். இந்தாங்க, பிடிங்க. ஏமா திருப்பி கொடுத்துட்டீங்க? இல்லக்கா, 5 பீஸ் தான் திருப்பி கொடுத்துருக்கேன். 5 பீஸ் நானே வச்சுக்கிறேன். ஒரு பீஸ் 100 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்க்கா, அவங்களே 50 ரூபாய்க்கு தந்தாங்க, நீங்க ஏன் 100 ரூபா கொடுத்து வாங்குனீங்க? இல்ல ரோஷினி, ஒருத்தவங்க பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம காசு சம்பாதிக்க கூடாதுல்ல. ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்.